இதான் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்க சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம நல்லா கொடைக்கானலில் எங்கெங்கே போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ட்ரெஸ்ஸிங் காமிக்கல, என்னோட ட்ரெஸ் காமிக்கல. என்ன பண்ணுறியா ஆரஸ்க்கு இப்படி மார்னிங் டிஃபன் சாப்பிட போயிட்டோம். ஏன்னா ஆப்போசிட் கடையில் எப்போவுமே ஃபேவரட் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். நீ குட்டி பையன்ல அதனால உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன அக்கா இங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி யார் போனீங்கனாலும் அந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே தான் சாப்பிடுவோம். பூரியிலேருந்து மார்னிங் டிஃபன் சூப்பராக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. யார் கொடுத்தா சாக்லேட்? என்ன சாக்லேட் கொடுத்தாங்க? டேரி மில்கா சாப்பிட்டியா? யார் கொடுத்தா? தினமாம்மா கொடுத்தாங்களா இல்லைன்னா அவங்க கொடுத்தாங்களா? தினமாம்மா பக்கத்தில் உட்காந்தாங்க அவங்களா? நீ எனக்கு தராமல் தின்ட்ட என்ன பைக்கில் வந்தா? சரி தோசை தான் திங்கணும். குருமாவா? இதெல்லாம் யார் சொல்லி விட்டா? இதெல்லாம் யார் சொல்லி விட்டா? பண்ணாத அசே ஆரேஷ் இங்க ரெண்டும் பண்ணணும். சைக்கிள் இப்பெல்லாம் ஓட முடியாது, ஈவினிங் தான். தென் மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு நாங்களும் அப்படி எப்போவுமே ஒன் டே தான் ஸ்டே பண்ணுவோம். ஸோ வெக்கேட் பண்ணோம் அன்றைக்கி. அங்கே திங்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். சுற்ற ஈவினிங் வந்து அப்படியே கிளம்பிடுவோம். நாங்கள் அப்படி தான் நினச்சி திங்ஸ் எல்லாம் வச்சோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் ரூம் போட்டு இருந்தாச்சு. வெயில் தான் அடிக்கணும், பரவாயில்ல. இல்லைன்னா அவ்வளோதான். நட்டுலாம் அவ்வளோ குளிராக இருந்துச்சு. யாருக்கா? சுபாஷ் இருக்காங்க. தண்ணி தெரியுதா? கம்மியாக்கல. இதான் பார்க்க போனோம். அவ்வளோ அழகா இருந்துச்சு. இது என்னது வியூவில்? அழகா என்னோட பொம்மையை வச்சுருந்தேன், பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இது ரொம்ப நாள் அந்த கேப் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆப்போசிட் கடையில் இருந்தது. ஸோ வச்சு பார்த்தேன். அந்த கலர் வேறு பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தா அவங்க ரேட் கம்மி பண்ணல. லாஸ்ட்டில் நாங்கள் வாங்கலை. ஆனால் அந்த கேப் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைட் க்ரீன்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. நல்லா இருக்கா? வழுகுது முடிக்கி. இப்படி இருந்த நீ அரஸ் இப்படி மாறிட்ட. ஹரிஷ் எங்கே போகிறோம் தெரியாதா? டால்ஃபின் நோஸ்க்கு போயிட்டு பார்த்தோம். காது கேட்க மாட்டேங்கி. சத்தி
என்ன சார் கால் வலிக்க சொல்லா கையை பிடிக்கணும் தூக்கிட்டு வரணும் சொல்லி எப்படிலாம் நான் தூக்கிட்டு வரணும்னு சொல்லாத இல்லை டேய் போகிறவன் பாட்டுக்கு மழை நேரம்லாம் பார்க்க முடியாடா இந்த வா கையை பிடி ஆனால் உனக்கு ம் நீ பார்த்துக்கிட மாட்டேன் எதையுமே பார்க்காமலே போண்டிதான் வா ஏ கையை குட்டா வருது இல்லையா நீ வரியா வானோனே இதுக்கு தான் ஆம்பளை பையனை பேக்கணும்னு சொல்கிறது தேங்க்யூ டீச்சலாம் லவ் யூ ஏ அம்மனை பிடி எத்தா இப்படி ஒரு பிள்ளைய பேக்கணும்டா என் தங்க மயில் போகுது பாரு ஏய் பிடி அவனை கல்லு கிடக்கு விளாடாத என்னால் அவனை படக்கம் பிடிக்க முடியாது யாருமா அவங்க இப்படி நான் வரேன் இப்போ மூச்சு வாங்க நல்லா கீழே போல செத்தோம் போனோம். பட் செம வெயில். கொஞ்சம் தூரம் நடந்துட்டு மேலே திருப்பி ரிட்டன் ஆகிட்டு வேணா ரொம்ப தூரம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்மளால நடக்கலாம் முடியாது அவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு நாங்களும் ரிட்டன் ஆகிடுச்சு. பார்க்க தான் முடியல. அழகா இருக்கு இங்கே பாரு இங்கே பாரு இல்லை எப்படி ஒன்று எடுக்க பாரு அழகா க்யூட்டாக இருக்கு மாடு அவனை பிடிடா ரெண்டு வாரத்தையும் ஜமானிக்காக தான் வாங்கல விழுந்துரு அவன் எங்க உங்க கூட தான் ஜூஸ் வாங்கி ஜூஸ் வாங்கிட்டா சும்மாரி எடுத்துருவாங்க இரு எடுத்துருவாங்க போட்டுறாத வாங்கணும் இல்லை சளி பிடிக்கும் தொண்டை கரகரணும் நிஜமாக ஆகும் பெப்சினா கூட ஒன்றும் தெரியாது கொடுக்காத நடந்தது சத்தியமும் இல்லை. அப்படியே நாங்களும் ஒரு பெப்சியும் நன்னாரி ஜூஸும் வாங்கி தான் அப்புறம் ரிட்டன் கிளம்பணும். என்னெல்லாம் நீ பண்ணுற என் போகிற எல்லாம் ஒரு கடையை பார்த்தாங்க. அப்படியே அங்கே நிப்பாட்டியாச்சு. ஏன்னா கேப் கண்டிப்பாக வேணும்னு காண்டியே இதுதான் நல்லாயிருக்கு. ஃபைனலி 3 கேப் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. குளூருக்கு 2 1 நார்மல் கேப்பு. தேங்க்ஸ்ண்ணா. நான் எனக்கு ஏன் கத்திக்கிட்டே இருக்க சந்தோஷம் சந்தோஷம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். அப்படியே நாங்கள் சூசைட் பாயிண்ட் போயாச்சு. நம்ம 2வது ஸ்பாட்க்கு வந்தாச்சு. இதான் சூசைட் பாயிண்ட். ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துருந்தோம். கரெக்டாக அவனுக்கு மேலே மங்கி நின்றுட்டு இருந்துச்சு. எடுத்தீங்க அரிசி என்ன பண்ணுது நீ தாவறியா கரெக்டாக பாரு உனக்கு க்யூட்டா ஒன்றும் குட்டியாக இருக்கு. நின்று அரிசி திறமை நின்று அம்மா சும்மா எதுவும் பண்ணாத அரிசி கம்மி மேலே ஹச்சப்பா திரும்ப ஆருஷ் பா போக போக நிறையா கடையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன் ஸ்வெட்டர். ரேட் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. அப்படியே இறங்கினோடனே பஞ்சு மிட்டாய் கடை இருக்கும். போன வாட்டி நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். யார் யார் பஞ்சு மிட்டாய் வேணும்னு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் வாய் வளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கே வந்த அங்கே என்ன எழுதியிருக்கு படி? கொடைக்கானல்
வந்திருக்கோம். இந்த குரங்குட்டி அம்மா குரங்குட்டி கொடுக்காதீங்க அவங்க கிணக்காங்க இல்லைடா. மிட்டாய் ஊர் சைட்லாம் ரொம்ப கிடைக்கும். இந்த டப்பாவில் வைக்கிறோட இது சூப்பராக இருக்கும். நாங்கள் லீவ் குறைச்சலன்னா இது மறக்காமல் வாங்கி சாப்பிடுவோம். தேங்க்யூ சொல்லு. வா பாத்தியா எனக்கு தந்தியா யார் இவ்வளோ தான் பண்ணுவாங்களோ. இங்கே தா இது என்ன பண்ணி சொல்லு. 2 பாயிண்ட் எப்படி பண்ணும் க்ளவுட் எப்படி இருக்கு. கூப்பிட்டியா இது என்னது ஃபாரினர்ஸ்க்கு எங்கே வெளிநாட்டு போகிறேன்னு சொல்கிறேன். போ அடிச்சிருவேன். நல்லா திமுறை தாண்டா உனக்கு. இது என்ன இதுன்னு சொன்னேன்? பில்லர் பில்லர் ராக். ஹரிஷ் இது பேர் என்ன? தாத்தா கண்ணம்மா. ஹரிஷ் பில்லர் ராக்கா ஹரிஷ் இது. 3rd place. கழட்டக்கூடாது குளிரும் அப்புறம் கொஞ்ச நேரத்தில். தங்கமயிலே ஏழங்க வாழ வந்தாச்சு. அப்படியே அங்கனக்குள்ளே இதே மாதிரி அழகாக அந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் நிறையா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்க நாங்களும் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னா இது என்ன அதே தான் ஹஸ்பண்டா என்னது குரங்கு இருக்கு பார்க்கல. சும்மா இருக்க அடிச்சிரும். அரசு நீயும் அம்மாவும் இருக்கும் பாரு. அந்த அங்கே பாரு மேலே அங்கே இருக்கு பாரு அம்மா அப்பா. நீ இங்கே வாடா. சும்மா அதுக்கு அடிச்சு விட்ருவோம். என்ன இங்கே இருக்க பாரு நீ நான் அப்பா அம்மா. கடிச்சிரும். கத்தாத கடிச்சிருண்ணே. சர்க்கஸ் பண்ணுறது பாரு. டீ பாய் குட்டி. இங்கே பாரு திரும்ப 3 சொல்லு. பைன் ஃபாரஸ்ட் பைன் ஃபாரஸ்ட். குரங்குட்டி இல்லைக்கா? சின்ன குரங்குட்டி. இல்லை இடத்துக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஏன்னா மோகன் படம் இதில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு நிறைவேறிட்டு. ஏன்னா இந்த நாள் வந்திருக்கோம் பட் அவங்க வந்ததே இல்லை. இப்படி தானே இருப்பேன் நைட்டு என் கூட. தூங்கு தூங்கி தூங்கி வந்தால் ஓடிட்டு அந்த அவங்க அப்பா அங்கே இருக்கான். க்யூட்டாக இருக்கு பாரு. ஐயோ சான்ஸ் இல்லை. எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. அது எப்படி பயந்து போயிருக்கு பாரு. நல்லா இருக்கா? வந்தா போயிடுச்சு அவங்க அப்பா கூட்டு போயிட்டு. சதீஷ் அது எப்படி சதீஷ் அந்த குரங்கு வந்தோடனே நீயும் வர? இங்க நீயும் கரெக்டாக வர. அந்த அப்பா குரங்கும் கரெக்டாக வருது கூட்டு போவேன். எப்படி கரெக்டாக அந்த கரங்குட்டி அங்கே போயிட்டா? அம்மா குரங்காடா? ஓகே வெயிட் வெயிட் வெயிட்.
காஞ்சி பிளேஸு ஃபுல்ஃபில் ஆகிட்டு எனக்கு என்னமோ. மிதிச்சு விட்ருவோம் ஒரு மிதி. அம்மா மிதிச்சிரும் அம்மா. அது இல்லைம்மா இல்லை. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தேன். என்ன ஒரு வீடியோ டிலீட் ஆகிட்டு, அதான் நல்லா லாங்காக எடுத்துருந்தேன். ஒன்றும் இல்லை பேக்கில் அவ்வளோ செம்மையாக இருக்கு. டேய் அப்படியே இருக்காருடா, நல்லா இருக்கு. குரங்கு ஏறுது பாரு இந்த பக்கம். டூ குரங்கு. ஈ ஆனால் உனக்கு இருக்க திமுறை ஜூம் பண்ணி தானே எடுக்க. ஜூம் பண்ணி எடுக்க நான் அங்கே மெதுவாக போய் உட்காரு உட்காரு. நீ நாள் டன் நாள் அவன் உட்காந்துடா அங்கங்கே போ. அது அந்த பக்கம் அந்த குரங்கு இந்த ஐயோ க்யூட்டாக இருக்குது சதீஷ். இங்கே பாரு ஃபோட்டோக்கு. அரசு இங்கே பாரு. அங்கே பாரு, நீ பாரு, அது பார்க்கும். இங்கே பாரு, கையெட்டா தலையிலேருந்து. க்யூட்டாக இருக்குது. இங்கே பாரு சதீஷ், என் ஃபோனில் க்யூட்டாக இருக்குது வீடியோக்கு. செம்மையாக இருக்குது ஒரிஜினலில். வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படி கிளம்பியாச்சு. அங்கே பாய் பண்ணு. பாய் நான் போயிட்டு வரேன். என்னது வாங்கணும் தம்பிக்கு? இவ்வளோ நேரம் சாட்டு பண்ணேன், என் உயிரை வாங்கினா அதுக்கெலாம். ஒரு லாஸ்ட் வரைக்கும் போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்கள் இங்கனக்குள்ளே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, வர மனசே இல்லை. அழகா இது குரங்கு மாமா குரங்கு. ஃபுல்லாக நடந்தோன்னா ஜாலி முடியல. நம்ம வீட்டில் தானே குரங்கிக்கு பற்றி ஆடுது. எங்கள் வண்டி எஞ்சி போ எஞ்சி போ. முடி கடிக்கிறது நான் நோட்டு. அது வண்டி அது என்ன போகிறது அலசதானே சரி. புரியல, செம்மையாக இருக்குல்ல அவன் ஃபேஸு. அண்ணா இந்த சைடு நல்லா இருக்கு. உள்ள வரைக்கும் போல் இதுக்கே முடியல. ஆர்ஸ்ட்டு தான் வருது. வந்தா ஏதோ திங்குது உட்காந்து. மூச்சு வாங்குது மாதிரி. நம்ம உட்கார வைக்க ஆறு உட்கார இடத்துல உட்காருது. மண்ணை திங்குது வரும் உட்காந்து பசியில் திங்குது. அது என் கேப்பை வேறு கீழே தள்ளி போட்டு. எடுக்காத அரிசி பரண்டி விட்டுரும். மற்றபடி பைக்கு தான் போதும். சும்மாரு மூச்சு வாங்குதுடா. தண்ணி வந்துக்குவோம். தண்ணி வாங்க. இது இதே மாதிரி இதில் இருந்துச்சா மும்பையில் குரங்கு பைத்தியம் அச்சுரும் பார்த்துக்கோ. நாங்கள் ஃபஸ்ட்டு குணாக்கே தான் இருந்தது. இதை பார்க்கணும் கண்ணை தான் டாப்ல ஒன் வேல அப்படியே போய் இதை பார்த்தாச்சு குணாக்கேவை. அடுத்தாப்பில் செம்ம மூச்சு திணறல். முன்னாடிலாம் அவ்வளோ ஒல்லியாக இருப்பேன், எனக்கு ஒன்றுமே இருக்காது. சதுரகிரி வரைக்கும் நடந்து போயிருக்கேன் எங்கள் சித்தி கூட. இப்போ உடம்பு கொஞ்சம் போன இயர் பேட் ஆகிட்டோன்னே அது செம்ம மூச்சு திணறலாக இருக்குது. லைட்டாக ஏறி இறங்கவே முடிய மாட்டேங்கி. அரிசி எங்கே வந்திருக்க சொல்லு, எங்கே வந்திருக்க சொல்லு. சரி எங்கே வந்துருக்க? இது யாருக்கா? இது குரங்கட்டுல குணாக்கு விடாது உனக்கே. ஆனால் தாகமாக எடுக்கலையா? சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும். எப்படி நின்றுட்டாங்கடா அரிசி?
இது என்ன எடு குணாக்கு இது இருக்குல்லடா சூப்பராக இருக்குது சமையல் எடுத்தாங்க போனாட்டெலாம் அப்படி இல்லை அரிசி என்ன பண்ண இப்படி பண்ணல பண்ணு அதை பார்த்து பண்ணல ஈகல் விழுந்துடாத 30% என்ன இங்கே தர கரும்பு சாரம் ம் ம் இது செம்மையாக இப்போ இது பண்ணியிருக்காங்கண்ணே அழகா நான் உன்னை கூட்டு போகிறேன்னா நீ என்னை கூட்டு போறியா அம்மா கூட்டு போகிறேண்ணா அப்போ நீ என்னை கூட்டு போல கால் வலிக்கிடா மறந்துட்டு என்னவே இப்படி மூச்சு வாங்குது இதுக்கே நீ நடக்க நமக்கெல்லாம் நடக்க முடியாது லேக்கி போயிட்டுனா அவ்வளோதான் உனக்கு இறக்கலையா எனக்கு இப்போ ஜிம் எல்லாம் விட்டாச்சுன்னு 4 மாடி 5 மாடி ஏறி பழகி போச்சு எனக்கு முடியல சுத்தம் ஆமாடி தான் 3 கிலோமீட்டர்னா எவ்வளோ சொல்லு எனக்கே தெரியாது சொல்லு சும்மா அடிச்சு விடாதண்ணே அதான் சும்மா அடிச்சு விடாத போகும் லேட்டாக போண்டா இருடா மூச்சு வாங்குடா நல்லவனே நான் அவ்வளோதான் ஒரு பாயிண்ட் மட்டும் தர முடிச்சு சாட போயிடலாம் உனக்கு பிரியாணி வாங்குதோ அரிசி லேட்டாகிட்டுனா அங்கே இருக்கிறத அப்புறம் ரோடு அரிசி நீ என்ன சொன்னா மெய்யாகுமா சொல்லி பண்ணு அந்தது மெய்யாகுமா பண்ணே மெய்யாகுமா முடியல பேபி ஆமாம் பேபி நடக்க முடியல பேபி தூக்கு பேபி எங்களா அரிசி இங்கே யார் இருக்கா துபாசிக்கான்ல இன்னும் எந்திக்கல இல்லைம்மா எந்திட்டானா எந்திட்டானா பப்பா நாட்டி எந்திக்கலண்ணா பேபின்னு அவனை கூப்பிட்டேன் ஆ நடக்காத பேபியா நான் பேபின்னு அவனை கூப்பிட்டேன் அப்படிலாம் கழுவ முடியாது டே பேபி அவனை கூப்பிட்டேன் உன்னையா கூப்பிட்டேன் உங்களை தாண்டா அழகாக எடுக்கேன் ஊரில் வந்தாச்சுப்பா திமிர் பிடிச்சது நேரம் மங்கினா பயம் இல்லை சும்மா பக்கத்தில் கூடி போனதுக்கு ஆவுன்னு தாவுன்ட்டு குணா கேவில் பக்குன்னு ஆயிடுச்சு ஆரிசு என்ன அரிசி கூடன்ட்டு கடிக்க வர அரிசி டேண்ணா சாவடிச்சிருவேன் போனாட்டுலாம் ஏறிட்டேன் பக்கத்தில் வா வாடா டே நீ போடா நான் கீழெல்லாம் வர மாட்டேன் நீ மட்டும் போனேன் நான் வந்துட்டாங்க உன்னால முடியும் வா உன்னால முடியும் வா அவனை பிடிச்சுக்கிடுவியா டே வந்துட்டல
இதுக்கு போட்டு ஆனால் மங்கி கடிக்காதுன்னு நினச்சேன்டா பார்த்த லுக்கை பார்க்கணும். ஆ ஆமாம் சப்பல் பூட் மாதிரி வச்சிருக்க நீ. என்ன அவனை மட்டும் இது பண்ணுற? அரசு நீ வேணாம், பார்த்தியா சொன்னோன்னே வருது. நீ வேணா நீ போ, அப்பா வரட்டும். நீ விழுந்துருவ, நானும் வந்துடும். வாடா, நீ இருக்க பயமே வா. வாடா, சரி போ, நீ போ. நீ யாருங்கடா? நான் வருவேன். நான் விட மாட்டேன். அரசு நீ போ, அரசு அப்பா தூக்குவோம். சத்தி தம்பியே பார்த்துக்குவோம். இங்கே தான் ஒரு சின்ன சத்தி செம்ம டென்ஷன் ஆகிட்டான். பேக் எடுத்துகிட்டு போட்டு போயிட்டு வரேன். வேணுக்குனே கடிக்க விடுற சிரி. இன்னும் அந்த குரங்கு சிரிக்கி உனக்கு எப்படி சவுண்டு கொடுக்க போகிற? கடிக்க போகுது. சும்மா இருல, சும்மாவே திட்டு இருந்தோம். நாங்கள் கேப் மட்டும் தான் ஷாப்பிங் பண்ணோம். இதில் வேறு குரங்கு வேறு இங்கே நிற்குன்னு ஃபோட்டோ தான் எடுக்க போனால் அவன் வீடியோ எடுக்க சதீஷ் என்னை எடுத்துகிட்டு இருந்தான். படக்குன்னு ஹெல்மெட்குள்ளே வச்ச தம்பியோட ஜர்க்கின்னு எடுத்துட்டு சாமா காண்டாயிட்டான். அப்பா சும்மாவே ஏசுவான். போச்சு. சூப்பர். அதில் என்ன இருக்குன்னு அது பார்த்துட்டு இருக்கு. போடு போடுனா கேக்கியா? உட்காரு, நம்ம சொட்டுலாமா அந்த பிச்சுட்டு அந்த டென்ஷனில் நம்மளை கற்றுட்டான். வீடியோ வேணால் ஒன்றும் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு போனதுக்கு ஜர்க்கின் பண்ணது தான் மிச்சம். எவ்வளோக்குள்ளே ஹாப்பியாக இருந்தோமோ அவ்வளோக்குள்ளே சேட் ஆகிடுச்சு. அது தரும் பார்த்தா அது கொண்டே விட்டு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பேக் தூக்கிட்டு போச்சு. நாங்கள் அங்கே போச்சுல பேக் மட்டும் தான் இருந்துச்சு. பார்த்தா இப்படி பண்ணாத பார்த்தா பண்ணிட்டு இது வாங்குது. அழுக்கா கேட்டு போடல நீனு போடலாம். சொட்டர் பிடிச்சி சொட்டர் ஓர் போறாரு. சொட்டர் கிடையாது உனக்கு. அப்போதே போடுன்னு தெரியுமா? அது நல்ல இது எடுக்க போச்சு. அடிக்க வந்துட்டு தெரியுமா குரங்கு. அப்பா அங்கே உட்காந்துருக்கான், தனியாக உட்காந்துருக்கான். நம்ம தான் அங்கே உட்காந்துருக்கோம் ஜோடி சேர்ந்து. இல்லைம்மா அப்பா யோசிக்கான் என்னடா என்னெல்லாம் உயிரை வாங்க போகிறாங்கன்னு. ரைட், வாயில் சும்மா இருக்கா நான் பாரு. இல்லைடா அதுவும் கத்திட்டுக்கிறாரு. இது பாரு, இதுதான் கவ்விச்சு நீ அப்போ வான். டே இது கீழே இருக்காடா வேற. பேடாக்கிட்டு நான் அங்கேயே போட்டிருந்தான் பார்த்தேன். நீ வாய் மூடி திருவாய். அது நீ கத்தினோடனே முறைக்கி போயிருவ. நீ கத்தாது. ஏய் சொன்னா போ. சரி போச்சு போ, விடாது அவ்வளோதான். இங்கே பாரு ரெண்டு செட் எடுத்துமா இல்லையா? ஒன்று தான் எடுத்து வச்சியோ? ரெண்டு எடுத்து வைக்க சொன்னாலும் நீ அப்படியே உங்கள் அப்பட்ட பார்த்து சொல்லு. போட்டியா என்னது எப்படி பார்க்குது? கையை பார்க்குது. ஆறுஷ் இருக்கான். சரி பிக் எடுக்கலாமா? 6th or 7th படிச்சிருந்தான். அப்போ மும்பையில் மியூசியமில் குரங்கு கூட ஃபோட்டோ எடுத்தான். ஃபேஸ்புக் ஃபேமஸ்னோடனே அதில் போட்டுவிட்டோம். ஒரே அழுதுட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ சதீஷன் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தான் கொடைக்கானலில். நீயா குரங்கு கூட வேறு சொல்கிறதுக்கு போங்க. அப்படி ஏச்சும் வாங்க போய் கடுப்பு தரும். போ, வந்ததுக்கு உனக்கு சொட்டர் மிச்சம். போ டே மெதுவா போடா. பல்ட்டி அடிக்க போறியா அடுத்தாப்புல? ஏய்
சும்மா இரு நீ. கடிக்கும். ஒன்றுமே இல்லை, அது போய் எடுக்குது. சட்டரை போடுன்னா நீ சொல்லிடுவேன். அதில் என்ன இருக்குன்னு அதை எடுக்குது. அதில் ஒன்று இல்லை, இதில் என்ன இருக்கு? நம்ம கீழே இறங்கணும். வாங்கி தரான்னு சொல்லியாச்சு, திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தோம். நாங்களும் அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சு. இன்றைக்கி அவ்வளோ வெயில்னா, நாளைக்கு அவ்வளோ மழையாச்சு. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். வீடியோ ஆன் பண்ணல. எங்கடா காணும் ஆச்சு. நாங்கள் போயிருக்கோம், ஆனால் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. மோஸ்ட்லி கூட்டமாக இருக்குது, மழை வரும், மழை டைமில் தான் மோஸ்ட்லி போகும். ஸோ அப்படியே நாங்கள் இந்த வாட்டி தான் எல்லா இதையுமே நாங்கள் பார்த்தோம். அழகா இருந்துச்சு. ஒரு இதுக்கு மட்டும் தான் போல, ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து போகணுக்காண்டி. விட்டுட்டு போயிட்டான்னு ஓடி வரான். சாவி எங்கே வண்டியே இருக்குது, அவன் விட்டுட்டு போயிட்டான்னு ஓடி வரான். ப்ளீஸ் தான் நாங்கள் இப்போ சாப்பிட்ற கடை செம்மையாக இருக்கும். எப்போ போனாலும் அதுவும் 4 o'clock ஆகிட்டு சுட சுட இருக்கும் பிரியாணி. இதை நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. 4 o'clock ஆகிட்டு நாங்கள் சாப்பிட்டு. ஆமாம், அவன் முன்னாடி போயிட்டான். அந்தா நானுக்கெல்லாம் கிடையாது. ஸ்கூட்டி மலை ஏற மாதிரி தெரியலையே. ஃபைனலி சாப்பிட்டாச்சு. யார் என்ன சாப்பிட்டேன்? மாரிஷி அவன் என்ன ஆரம்பிச்சான்? என்ன சாப்பிட்டேன்? அப்புறம் ஃபைனல் நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இந்த வச்சுட்டு தான் எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்தோம் இத்தனை இயரில். தென் நான் மும்பையில் இருந்ததுனால எனக்கு கொடைக்கானல் ஃபஸ்ட் டைம் போச்சுலனா செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய வீடியோஸ் அண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். நாங்கள் எடுத்த வீடியோ ஓரளவு ஓகேவாக இருக்கும். எனக்கு அவ்வளோதான் எடுக்க தெரியும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஈவினிங் சீரீஸ்லாம் வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். என்ஜாய் பண்ணது. பாய், டேக் கேர்.